ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4th T20யோட ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். 4th T20 வந்து இப்போது கேரளா ஓவலில் வந்து நடக்க போகுது கோல்ட் கோஸ்ட்டில். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸஸ் பார்த்துடலாம். இதுதான் வந்து ஃபிக்ஸஸ்ஸு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 T20 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 4th T20 நாளைக்கு வந்து நடக்க போகுது கோல்ட் கோஸ்ட்டில். நாளைக்கு மதியம் 1:45 நடக்கும். இப்போது வந்து கிரவுண்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இதான் வந்து அந்த கோல்ட் கோஸ்ட்டோட அனாலிசிஸ். இதில் வந்து எப்படின்னா, மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அவ்வளோவா இந்த கிரவுண்டில் வந்து நடக்காது. இன்டர்நேஷ்னலில் T20 இந்த கிரவுண்டில் பெருசாக நடந்ததே கிடையாது. இது ஃபுல்லாமே வந்து பிக் பேஷ் லீகு அந்த மாதிரி லாஸ்ட்டாக இங்கே நடந்த ஒரு 11 T20 மேட்சஸ் தான் பார்த்துருக்கோம். அந்த 11 மேட்சஸில் வந்து 5 மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 7 பேட்டிங் வந்து 7 மேட்சஸ் வந்து செகண்ட் பேட்டிங் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லா கிரவுண்டு போல் தான் இதுவும். ஆஸ்திரேலியா வந்து பேஸ் பவுலிங் தான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எடுத்திருக்கு. 98 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 29 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் வந்து இங்கே எக்கனாமிக்கலாக போட்டிருக்காங்க கம்பேர்ட் டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆனால் ஃபாஸ்ட் பவுலர் தான் இங்கேயே எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்விங் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு. இனிஷியலாக கொஞ்சம் நிறைய ஸ்விங் ஆகும், அப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேறு ஆகும். நல்ல வேலை இந்த நேரத்தில் ஹேசல்வுட் வேறு இல்லை அவங்களுக்கு. இது வந்து ஒரு சீரியஸ் டிசைடர்னு சொல்ல முடியும். ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து 2-1 ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு விடாமல் அப்புறம் அடுத்த மேட்ச் நமக்கு கம்பல்சரி ஆகிடும். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம இந்தியா ஜெயிச்சே ஆகணும். இப்போது 2 டீமோட பிளேயிங் லெவன் வந்து பார்த்தலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேஞ்சஸ் பண்ணவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. போன மேட்ச்சே வந்து ஜிதேஷ் சர்மா வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அவைலபிள்னு சொல்கிறாங்க. மேபி அவர் வந்து வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி கூட வரலாம். வாஷிங்டன் சுந்தர் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் விளையாடுவார். அவருக்கு ஹர்ஷித் ராணா வாஷிங்டன் சுந்தரை ரீப்ளேஸ் பண்ணாலும் சொல்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேபி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு நிதிஷ்குமார் ரெட்டி கூட அவர் வந்து விளையாடலாம். ஆஸ்திரேலியா ஸ்குவாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிராவிஸ் ஹெட் வந்து அன்அவைலபிள் ஆகிட்டார். ஸோ வந்து இப்போது மிச்சல் மார்ஷ் அண்ட் மேத்யூ ஷா தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் நம்பர் 3 வருவார். டிம் டேவிட் அண்டு மிச்சல் ஓவன், அடுத்த மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் ஆட் ஆகிடுவார். போன மேட்ச் அவருக்கு ஒரு லைட்டாக நிகழ் இருந்தவங்க விளையாடல. அடுத்த சாவியர் பேட்டில் பென் வாஷிஸ் வந்து திருப்பி பேக் டு ஸ்குவாடு. ஷானா பாட்டுக்கு பதிலாக வந்து பென் வாஷிஸ் வந்து ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுவார். அடுத்ததான் நேதன் எல்லிஸ் அண்ட் மேத்யூ கனமெண்ட். இதுதான் வந்து ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவனாக வந்து இருக்கும். அடுத்ததான் வந்து X5 ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். X5 ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து சுப்மன் கில்லு அண்டு ஜஸ்பிரீத் பும்ரா. எதனால் வந்து நம்ம இவங்கள சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிரவுண்டு பர்டிகுலர்லி கேரப்ரா கிரவுண்டு வந்து எப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து ஸ்விங் ஆகும். இனிஷியல் மூமெண்ட்டில் அதிகமாக வந்து பவுன்ஸ் ஆகும். இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப நேரம் வந்து பொறுமையாக ஆடணும். சுப்மன் கில் வந்து அந்த விஷயத்தில் பொறுமையாக ஆடுவார். ஆனால் இப்போ இருக்கிற சுப்மன் கில் வந்து T20 வந்து அடிக்க போய் தான் அவுட் ஆகிறாரு. அவர் கொஞ்சம் பவர் பிளே தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் நிறைய ஸ்கோர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுலேயுமே டாஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். மோஸ்ட்லி இந்த கிரவுண்டில் வந்து சேசிங்காக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே கஷ்டமாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு ஸ்கோர் போர்ட் ஒரு 112 ஒரு 130 நம்ம ஆல் அவுட் ஆக்கிட்டோம்னா, ஒரு 150 ஆல் அவுட் ஆக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜாலியாக பொறுமையாக இந்த இன்னிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா வந்து எவ்வளோ டார்கெட் செட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அட்டாக்கிங்கில் மறுபடியும் போய் ஆல் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது பும்ரா வந்து அதே மாதிரி இந்த மாதிரி நார்மல் கண்டிஷன்ஸ்லேயே பும்ரா வந்து எல்லாத்துக்கும் நிறைய நல்லா டெலிவரிஸ்லாம் போடுவார். அவரை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு பந்து போடுவார். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் கிடைத்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப நல்லா போட்டார். போன மேட்ச்சும் நல்லா தான் போட்டார். அடுத்ததான் வந்து ஆஸ்திரேலியாவோட X5 ஃபேக்டர் பார்த்துருவோம். இதுதான் வந்து ஆஸ்திரேலியன் டீமோட X5 ஃபேக்டரு. இவங்க தான் நேதன் எல்லிஸ் அண்டு மிச்சல் மார்ஷ். போன மேட்ச்சும் இவங்கள தான் சொன்னோம். எதனால நான் சொல்கிறேன், மிச்சல் மார்ஷ் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா T20 அவரோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா, அந்தாண்ட வர பேட்ஸ்மேன் தான் அடிக்கிறாங்க. இவர் வந்து இனிஷியலாக ஒரு 2 to 3 ஓவர் வந்து ஸ்டே பண்ணுறாரு. பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இவர் அட்டாக்கிங் மோடில் இருக்கிறாரு. பேட் பால்ஸ் மட்டும் தான் பனிஷ் பண்ணுறாரு. நேதன் எல்லிஸும் வந்து எந்த பிச்சு கொடுத்தாலுமே ரொம்பவுமே நல்லா பந்து போட்டு நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்துடுறாரு. அவரோட ஸ்கிட்டி டைப் ஆஃப் பவுலிங் வந்து இந்தியா கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் கஷ்டப்படுத்துறாரு. இவர் வந்து ஸ்கிட்டி பவுன்ஸ், அதாவது கொஞ்சம் முட்டிக்கு கீழே வர பவுன்ஸ் அந்த மாதிரி பவுல் போட்டுட்ருக்காரு. ஸ்லோ ரன்ஸ் போடுறாரு.
அதை பிக் பண்ணுறதுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற அந்த ஆஸ்திரேலியன் லைனப்பில் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிறதுனா வந்து அது இவர் தான், நேதன் எல்லிஸ் தான். இப்போ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா இதுதான் வந்து இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன். 54 ஆஸ்திரேலியாஸ் 46. எதனால் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஜார்ஜ் கேசல்வுட் அவங்க மாதிரி பெரிய ஆள்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் இல்லை. இப்போ வந்து டிராவிஸ் ஹெட்டும் வந்து நான் ஆஷஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அனுப்பிட்டாங்க. ஸோ வந்து இன்னுமே ஆஸ்திரேலியன் டீம் வந்து கொஞ்சம் புவர் ஆகிட்டு, ஸோ இந்த மேட்ச் வந்து ஈஸியாக இந்தியா வின் பண்ணலாம். பார்ப்போம் என்ன நடக்குது. நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து இந்தியா தான் இந்த மேட்ச்சை வின் பண்ண போகிறாங்க. கன்வின்ஷனலாகவே ஜெயிச்சிருவாங்க இந்த மேட்ச்சை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் முடிஞ்சோடனே வந்து திருப்பி அடுத்த மேட்ச்க்கான ப்ரிவ்யூவில் பார்ப்போம்.